ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 68 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 46 பேர் போட்டியிட்டனர். இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை ஆற்றினர். பொய்யேரி கரையைச் சேர்ந்த 95 வயது மூதாட்டி வேளாமாள் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி வந்து உறவினர் உதவியுடன் வாக்கை செலுத்தினார். திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் கொசுவண்ண வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் சென்று ஜனநாயக கடமையாற்றினார். இதுவரையிலும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இது இருக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இவ்வளவு பெரிய வெற்றி இருந்ததில்லை அப்படின்ற அளவில் இருக்கும். CSI மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி வாக்களித்தார். வடையக்காரன் வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் பரிதா பேகம் என்பவர் வாக்களிக்க வந்த நிலையில் அவரது வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டதாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் தெரிவித்ததால் அதிர்ச்சியடைந்தார். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வந்த நபர்களை திமுகவினர் தடுத்து நிறுத்தியதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி குற்றம் சாட்டினார். எந்த சான்றும் கொண்டு வர இந்த துண்டு சீட்டை இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. இதை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஓட்டு போடுறாங்க. ஆனா உண்மையானவங்க வரும்போது அவங்களுக்கு ஓட்டு இருக்கிறது இல்ல. வீரப்பன் சத்திரத்தில் 49வது வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போடுவதாக திமுக மற்றும் நாம் தமிழர் தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மோதல் முற்றியதால் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினர் 2 தொகுதியை விட்டு வெளியேறாமல் அங்கு முகாமிட்டு ரகளையில் ஈடுபட்டு வந்ததால் 2 கைது செய்யப்பட்டனர். மாலை 6 மணி அளவில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாகனங்களில் பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையமான சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இடைத்தேர்தல் நடைபெற்றதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான ராஜகோபால் சுன்கரா தெரிவித்தார். மொத்தமாக 14 EVM அதாவது BU, CU, VVPAT எல்லாமே சேர்த்து நான் சொல்றது பிரச்சனை அது அப்பப்பவே மாற்றப்பட்டு எங்கேயுமே தேர்தல் நிற்காம 6 மணி வரைக்கும் ஸ்மூத்தாக நடக்குது. ஸோ எந்த புகாருக்கும் வாய்ப்பு இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலில் 67.97 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் 74.79% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது அதைவிட சுமார் 7 விழுக்காடு வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது.